நாளைக்கு வாழ்க்கையில் இது செஞ்சிடலாம், நாளைக்கு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சிடலாம், அப்படி நாளைக்கு நீங்களே ஒரு பிளான் போட்டு நாளைய தினத்தில் இன்னைக்கு உள்ளதில் நாளைக்கு உள்ளதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஏசப்பா உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறார். நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. எப்படியா? நாளைய பற்றி நீ பெருமை பாராட்டாது. நாளைக்கு ஒரு நாள் பிறக்கிறது உனக்கு தெரியுமா? நீ இருப்பியா இருக்க மாட்டீங்கிறது கூட உனக்கு தெரியாது. அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்? நாளைய தினத்தை எனக்கு நல்லபடி அமைச்சுதாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கணும். நாளைக்கு எழுந்திருக்கேன், இத்தனை மணிக்கு இப்படி செய்கிறேன், அத்தனை மணிக்கு அப்படி செய்கிறேன். நாளைக்கு நானே ஒரு பிளான் போட்டு நீயே ஒரு நாளைய தினத்தை குறித்து நீயே பெருமை பாராட்டாத. ஒரு நாள் பிறக்கிறது கூட உனக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும்னு ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர்கிட்ட நம்ம இதை ஒப்படைச்சிட வேண்டியதுதான். நம்ம காரியங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. எனக்கு இப்படி நடந்து முடியணும் ஆண்டவரே, எனக்கு உதவுங்கன்னா அவர் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை செய்வார். அதனால் வழி அவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிடுவார். நாளைய தினத்தை குறித்து நம்ம இதில் எதுவும் பெருமை பாராட்டு இருக்க தேவையில்லை. ஆமென்.